மகரமான உறவுகள் தடை செய்யப்பட்டவர்கள் யார் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகிறான். நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க. 4வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல அல்லாஹு தாலா யாரையெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது என்று ஒரு பட்டியலையே அல்லாஹ் போடுறான். இந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய அத்தனை பேர்களும் நம்ம வாழ்க்கையில திருமணம் முடிக்க தடுக்கப்பட்ட, நாம் சாதாரணமாக அவர்களோடு பழக முடியும், பேசிக்கொள்ள முடியும். நாம அவர்களிடத்துல ஒழுக்க வரம்புகள் என்று இஸ்லாம் எதை வெளியிலே பேண கட்டளையிடுகிறதோ அதை பேணாமல் சர்வ சாதாரணமாக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிற உறவுகள் தான் இந்த மஹ்ரமியத்தான உறவுகள். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பட்டியல்ல அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் எப்படின்னு கேட்டா, ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள், உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களும், வபனாத்துக்கும், உங்களுடைய மகள்மார்களும் புதல்விகளும், வ அகவாத்துக்கும், உடன் பிறந்த சகோதரிகளும், வ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையுடைய சகோதரிகள், நாம மாமியும் அந்த சகோதரிகளும், வஹாலாத்துக்கும், உங்களோட தாய்மார்கள், உங்களை பெற்ற தாயுடைய உடன் பிறந்த சகோதரிகளும், வபனாத்துல் அகி, உங்கள் உடன் பிறந்த சகோதரனின் மகள்மார்களும், வபனாத்துல் உஹ்தி, உங்கள் கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரியுடைய புதல்விகளும், வ உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அர்லஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய உங்கள் தாய்மார்களும், வ அகவாத்துக்கும் மினர் ரவாஅத்தி, பால்குடி மூலமாக உங்களுக்கு சகோதரிகளான அந்த பெண்களும், வ உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்களும், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் வ ரபாஇபுக்கும் உல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும் மின் நிசாஇக்கும் உல்லாத்தி தகல்தும் பிஹின்ன, நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களே அந்த பெண்களுடைய, அந்த மனைவிமார்களுடைய முந்தைய கணவன் மூலமாக பிறந்த பிள்ளைகள் இருப்பார்களே அவர்களையும் நீங்கள் திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப நான் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன், அந்த பொம்பளை ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச பொம்பளை. இப்ப நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு இந்த பெண்ணோட இல்லற வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகு அவளுக்கு முந்தைய கணவன் மூலமாக ஒரு குமர பிள்ளை இருக்கான்னு வைங்க, அவளையும் முடிக்க கூடாது. அவளை எப்ப முடிக்கலாம்னு கேட்டா, ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன, நீங்கள் உங்களை அந்த பெண்ணை முடிச்சு அவளோட இல்லறத்தில் ஈடுபடாவிட்டால் ஃபலா ஜுனாஹ அலைக்கும், அவளை தலாக் விட்டுட்டு இந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கிறது குற்றம் இல்லை அப்படின்னு அவன் தடுக்கப்பட்டதுன்றதுல யாரையும் அல்லாஹ் கொண்டு வாரான்னா, நீ 2வது ஒரு பொம்பளைய முடிக்கும் போது அந்த பெண் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு அந்த கல்யாணம் முடிச்ச கணவன் மூலமா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா இந்த முடிச்ச மனைவியோட நீ இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அது ஓம்புள்ள மாதிரி, அவளை நீ முடிக்க கூடாது. அப்படி நீ இல்லறத்தில் ஈடுபடவில்லை என்றால் நீ முடிச்ச இந்த பொம்பளையை விட்டுட்டு வேணும்னா அந்த பிள்ளையை முடிச்சுக்க, அது குற்றம் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு வஹலாயிலு அபுனாயிக்கும் உள்ளதீன மின் அஸ்லாபிக்கும், உங்களுடைய முதுகந்தண்டில் இருந்து நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளின் புதல்விகள், உங்களுடைய சொந்த மகண்ட பிள்ளைகள், அவங்களையும் திருமணம் முடிக்க தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வஅன் தஜ்மஉ பைனல் உக்தைனி, நீங்க ஒரே நேரத்தில் 2 உடன் பிறந்த சகோதரிகளையும் முடிக்க கூடாது. தாத்தாவையும் முடிச்சுக்கிறது, தங்கச்சியையும் சேர்த்து முடிச்சுக்கிறது, அப்படி எந்த விளையாட்டும் பண்ணக்கூடாது, அதுவும் தடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லாமா கது சலஃப், இதற்கு முன்னர் நடந்ததை தவிர அப்படின்னு அது செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி இந்த சட்டம் இறக்கப்பட முன்னாடி என்ன பண்ணுவான்னா, தாத்தாக்காரியை முடிப்பான், முடிச்சுட்டு தங்கச்சிக்காரி மேல ஆசை வந்து அவளையும் முடிச்சுக்கிடுவான். அப்ப இது ஒரே நேரத்தில் உடன் பிறந்த 2 சகோதரிகளை திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடை விதிக்கிறான். முந்தி நீங்க செஞ்சீங்களே அதை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, நீங்க முந்தி செஞ்ச அந்த பாவங்களை, அந்த தவறுகளை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் வாசிக்கிறான். இதுல
சொல்லப்பட்ட இந்த உறவுகள் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்ட உறவுகள். தாய்மார்கள், நாம பெத்த பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தந்தையுடைய தகப்பனுடைய சகோதரிகள், தாயுடைய சகோதரிகள், அதே மாதிரி கூட பிறந்த சகோதரண்ட சகோதரிட பிள்ளைகள், அதே மாதிரி பாலூட்டிய தாய்மார்கள், பாலூட்டிய அந்த தாய்மார்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் சகோதரிகள் தானே, பால்குடி சகோதரிகள் தானே. அந்த பால்குடி மூலமாக வந்த சகோதரிகள் சகோதரர்கள், அதே மாதிரி மனைவியுடைய தாய்மார்கள், இவங்களை எல்லாம் நீங்க முடிக்க கூடாது. அதே நேரம் நீங்க ஒரு பெண்ணை முடிக்கும் பொழுது முந்தைய கணவன் மூலமாக திருமணம் முடித்து அந்த கணவன் மூலமாக கிடைத்த அந்த பிள்ளையை நீங்க திருமணம் முடிக்கிறன்ற ஒரு நிபந்தனை இருக்குது. நீ இவளோட உடலுறவு கொள்ள முன்னாடி விட்டுட்டு முடிச்சிடணும். உடலுறவு கொண்ட பிறகு அந்த பிள்ளையை முடிக்க கூடாது, அது தடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் மகன்மாருடைய பிள்ளைகளையும் முடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் 2 சகோதரிகளை ஒரே நேரத்திலையும் திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் இவ்வளவு பேரையும் தடுக்கப்பட்ட பட்டியலில் வச்சு பேசுறான். இவர்கள் மஹரமியத்தான உறவுகள். இது 4வது அத்தியாயத்தில் 23வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எங்களுக்கு நாம் அவர்களோடு சாதாரணமாக பழகலாம் பேசலாம் என்று சொல்லப்பட்ட உறவுகள்.